எங்க அந்த ஓடி போட்டாயா? நான் மாட்டிட்டேன். நாங்க அடி வாங்கி போறோம். நீ சும்மா ஒரு அடி வாங்கிக்கிறாயா? ஒரு அடி தெரியும். சமநிலை வெற்றி காணாமல் செல்ல முடியாது. நம்ம நாட்டுக்கு இருக்காங்க, விடலாமா? விடவே கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை. இந்தே படைத்தது நீ வெல்லவனானால் எதிர்க்க உன்னால் ஆகுமா? அப்படி எடுவா சொல்வா வெற்றி யாருக்கு வைக்கலாம். அப்படியா? எல்லாம் ஊரு சோறு யாரு மம்மால அப்படிதான் பேசுவேன். அது எங்களுக்குள்ள பாசம். நேரமில்லை. எங்க அந்த ஓடி போட்டாயா? நான் மாட்டிட்டேன். நாங்க அடி வாங்கி போறோம். நீ சும்மா ஒரு அடி வாங்கிக்கிறாயா? ஒரு அடி தெரியும். என் சூத்த கீழ்ச்சிக்கிறாங்க. அடிவாரத்தை பத்தி எனக்குமே பணங்கிற உள்ளதான் சத்தும். யாரா இருந்தாலும் வாழ்க்கையில பணம் காசு சொத்து பத்த இடையில வரத்து இடையில பார்த்து ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னோட ஒரு ஆள் கிடையாது, என்னோட வேலை யாரும் கிடையாது, நான் வச்சா சத்தம் அப்படின்னு போட்டு மனுஷனா பிறந்தா முதல்ல பணி போகணும். பணியில பணியில ஏறினாதான் வெற்றியின் இலக்கை யாராலும் அடைய முடியும். உதாரணம் சொல்லட்டுமா? அடிவாங்க தவறாங்க எங்கேயோ காட்டுல மெட்ரோ கல் இருக்குது. அந்த கல் எடுத்தாரு சிற்பின் மூலமா சிலையா வரியும் சொல்றோம். அந்த சிற்பி என்ன செய்வாரு? உளியை சுத்தியாரு சிலையா வைப்பார். உளியின் வரியை தாங்குற கல் சிலையா மாறுது. கோவில் கர்ப்பரகத்துல வச்சு எல்லாரும் கடலை கையெழுத்து கும்பிடணும். உளியின் வரியை தாங்காத கல்லு பாதியிலே உடைஞ்சு போகுது. அதே கோவிலுக்கு வாசப்படி கீழே படிக்கட்ட காலால மெருகிறோம். காலால மெருகிறதும் அதே கல்லுதான். கையெழுத்து கடவுளா கும்பிடுறதும் அதே கல்லுதான். இவருடைய விவரம் தெரியுமா? பொறுமையா இருக்கிற கல்லு பெருமை அடையுது, பொறுமை இழக்கிற கல்லு அதனுடைய தகுதி இழக்குது. அது போல இப்ப நம்ம சிலையா ஒண்ணு படிக்கிறோம். சிலையை வெடிக்காத ஊரில் இருக்கிற சூத்திட்டு பேசிக்கலாம். ஆமா, எங்க பார்த்தாலும் இருக்கும். ஏற்கனவே ஓடு 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 ஓடு.
வீடியா அளவாடி புண்ணியத்துல அந்த பழக்கம் இல்லை. மற்ற எல்லா வழக்கு என்ன பழக்கம்? அம்மா செலுத்தலையா முட்டை முட்டை தேவருக்கெல்லாம் திரும்ப தேவைந்தேன் அவரை திரும்ப கொடுத்தோம். இது இந்த ஹீரோ வச்சுரும் அண்ணன் சந்திக்கணும். பேக் மேல துணி யாரு ரெண்டு பொண்டாட்டி போட்டு இன்னொரு மாமியார் தேவேந்திரன் அவளை சட்டுக்குள் வெற்றால் சிரமித்து விட்டேன். நீ எப்பெல்லாம் வரைய மாட்டா அப்பெல்லாம் மழை யார் யாரையோ போய் சிரமடிக்கிறீங்க. அந்த போமராண்டி பையன் அவன் எங்க இருக்கிறான்? மயிலம்பதியில் இருக்கிறான். வள்ளி தேவி அவனோட காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அங்கே சென்று அவனை சிறப்பித்து வாருங்கள். நல்லதே நடக்கும். நாராயண இந்த மயிலமதிலே கந்தன் என்றும் கடவுள் என்றும் கதிர் வேலன் என்றும் கார்த்திகன் என்றும் புகழ் என்றும் முருகன் என்றும் எத்தனையோ அவதரித்தார். அறுவடை வெளிக்கொண்டு தீர சிறப்போடு வள்ளி தேவனை வளர்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்திருக்கிறேன். அப்படி நான் எப்படி பிறந்தேன்? ஒரு நேரத்தில் சிங்கமுகன் தாரையாசுரன் என்று சொல்லக்கூடிய சூரபத் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள் வரம் பெற்ற ஆணவத்தால் தேவர்களை வாட்டி வதைத்தார்கள். அந்த நேரத்தில் தேவர்கள் ஒன்று சேர்ந்து என்னுடைய தந்தை ஈஸ்வரத்திலே முறையிட்டார்கள். இந்த அராஜகம் தாங்க முடியவில்லை, அவருடைய அட்டுழியம் தாங்க முடியவில்லை. ஆகினால் நீங்கள் தான் இதற்கு ஒரு மார்க்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தேவர்கள் அனைவரும் முறையிட ஏன் தந்தை ஈஸ்வராக மட்டும் என்ன செய்தார்? தன் நெற்றிக்கண் இருந்த 6 தீப்பொறியாகப்பட்டது சரவண பொழியை நாடி 6 கமலங்களே விழுந்தது. அந்த 6 கமலம் விழுந்த தீப்பொறியானது எல்லாருக்கும் 6 குழந்தைகளாக மாறினது. அப்படி அந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து வந்தனர். அந்த நேரத்தில் என் தாயகப்பட்டவன் என் தந்தையிடத்தில் முறையினேன், சாமி நமக்கான ஒரு குகனை கிடைத்தீர்கள், அந்த குகனைலாம் காண வேண்டும் என்று துறைக்கு சரவணை பொழியை சென்றிருப்பார். அங்கு விளையாடி கொண்டிருக்கிறார் என்று தந்தை உரைக்கேன். என் தாயகப்பட்டவள் சரவண பொழியை நாடி கூறி வந்தார். அந்த நேரத்தில் 6 குழந்தைகளால் விளையாடி கொண்டிருந்தேன். என் தாயகப்பட்டவள் அன்புடன் பண்புடன் ஆசையோடு மகனே முருகா என்று அழைத்தவுடன் 2 கரங்களை விழித்து மகனே என்று அழைத்துள்ளேன். என்னுடைய தாயுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு 6 குழந்தையாக இருந்தனால் அந்த நேரத்தில் என்னுடைய தாய் அரவணைப்பாளர்களை ஓர் உருவாக மாறினேன். எப்படி 6 முகத்தோடு 12 கரங்களோடு தோன்றினேன். அந்த நேரத்தில் என் தாய் அழைத்தபடியாய் முருகன் என்றும் சரவண பொழியில் உருவானதால் எனக்கு சரவணன் என்றும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகன் என்றும் பல நாடகங்கள் நடத்தி தேவர்களை மாட்டி வளர்த்தேன். அதர்மத்தை அழிக்க வேண்டும், தேவர்களை காப்பாற்ற வேண்டும், தர்மத்தை நாட்டு முறைக்காகத்தான் நான் வளரக்கொண்டேன். என் தந்தை கட்டளை கிழகே அந்த சூரபத்மன் சிங்கமுகன் வானுக்கவன் என்று சொல்லக்கூடிய கொடிய அரசுகளை அழித்து சீர சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். இருந்தாலும் ஏன் இடமாவிருக்கிறேன்? அதாவது
என்று இருபுறமும் வள்ளி தேவனை காட்சியளிக்கின்றார். அவரை சந்திக்கும் அல்லவா கண்ணை தெய்வா பொய்கையில் நீராடி புகழ்ந்த முருகனிடம் பொய்கையில் நீராடி பொய்கையில் நீராடி முருகனிடம் குறிஞ்சி என்றால் மலை, மலை கழகு முருகன், முருகன் பிதா சிவன், சிவன் ஏறுவது ஒரு சிவம், ரிஷபத்தை படுத்தது பிரம்மா, பிரம்மா மனைவி சரஸ்வதி, சரஸ்வதி கையில் உள்ள வீணை, வீணைக்குரியவன் நாரதன், நாரதன் செய்வதெல்லாம் கழகம், கழகத்துக்குரியவன் தக்கன், தக்கன் மகள் தாட்சாயினி, தாட்சாயினி கையில் உள்ள கபாலம், அதுக்கு ஒரு உதிரம், அதற்கு ஒரு அரக்கர், அரக்கரை செய்வதெல்லாம் அக்கிரமம், அக்கிரமத்திற்கு சக்கரம், சக்கரத்துக்குரியவன் திருமான், திருமான் மார்பில் அமரக்கூடிய திரு மகாலட்சுமி, இப்பெரும் சபைக்கு முதாக வந்திருப்பவன் ஆதிசிவன் நெத்தி ஜோதியாக உரித்தே முருகனுக்கு மனைவியாக தேவையான என்று பெயர் பெற்று எந்த விதமான குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இருந்த பொழுது என் சுவாமியை காண வேண்டும். அதுக்கு முன்பதாக மாதிரி எங்க போய் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. சுடு தண்ணி காய வச்சு கூட கத்தை இப்ப குறையாக்குது உனக்கு. ஆமா, வந்த உடனே கூட்டு போய் 18 பேர் டீ கூட்டு போகுது. ஏன்டா
சொல்லு. ஏய் நானே வைத்திருக்கிறேன். ஆமாண்டா. எதுக்கு சில்லுன்னு பிரிச்சு தண்ணி யார் அவன்? என் சுவாமி ஒரு வார காலம் ஆச்சு அவர் முகத்தை நான் பார்த்து போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானா இல்ல பாரு பக்தருக்கு காட்சி கொடுக்க சென்றா. யாரு அவரு? ஏன் கணவர் தான் இதுவரை வரவே இல்லை. ஐயோ எல்லாத்துக்கும் தத்துவம் சொல்ற நல்லது கெட்டதெல்லாம் சொல்ற அப்படி இரு இப்படி இருன்ற படுபாவி முண்டியாகிறிய நீ. ஏன்டா எதுக்கு நான் சொல்றேன்? எனக்கு என்னவோ குடும்பத்துல எந்த குறை இருந்தாலும் ஒரு மனைவியானவள் என்ன வேணாலும் இழக்கலாம். கணவனை மட்டும் யாரும் எழுந்துட மாட்டாங்க. ஐயோ நான் அதை மட்டும் விட மாட்டேன். ஏதாவது பார்த்த சோறு இருந்தா கூட இருந்துருவோம். வீட்டுக்காரி இருக்க முடியாது. என் சுவாமி என்ன இருக்க முடியாது. ஆம்பியான முதல்ல முந்தாண்ட முச்சு போட கத்துக்கணும். அப்படிதானே வச்சிருக்கேன் நானு. எங்க வச்சுக்கிறோம் பல்ல பார்த்தோட கிளம்பிட்டு போறோம். எங்க பாருடா எதுக்காக தேவையான பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அழகு சிறந்த வேண்டாம். எனக்கு அழகே என் பல்லு தாண்டா. வேற அந்த ஊரா மக்கள் சொல்லிட்டு ஊரா போச்சு இருக்கட்டும் பரவாயில்ல. அப்படிலாம் அதெல்லாம் நிற்க கூடாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? எனக்கு வர வர அவர் போக்கு எனக்கு சரியில்லை. என் சுவாமி போக்கு சரி கிடையாது. ஆமா எப்ப மக்களுக்கு காட்சி கொடுக்க சென்றாலும் போதும் வர போதும் என்கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட விடப்பட்டு இருந்தா அவர் செல்வாரு. சரி இப்பெல்லாம் சொல்றது கிடையாது. போன இடம் வந்தா வந்து இடம் இப்படி இருந்தா என்ன சொல்றது? நான் தபாடிக்காது அவர் சாமி பக்தர்ல காசு கொடுக்க போல சக்காத்தி வள்ளிகளை போய்கிறாரு. எதுக்கு போறாங்க? போறாரு. ஏண்டா நான் இங்க ஒரு குத்துக்கல்ல மாதிரி இருக்கிறேன். ஏன் போனா வீட்டுக்கு? குத்துக்கல்லா இருக்கிறதா தான் ஒரு ஒண்ணு கல்லு ஒண்ணு மண்ண முடியாது. அங்க போய் சரி நாளாகிறது நீ சொல்லு. அந்த ஆள் வந்தா பேசக்கூடாது. அவதானே நானும் பேச மாட்டேன். மனைவியின் அருமை என்னான்னு மற்றவங்க யாரும் ஒன்றும் தெரியாது. ஆமா உண்மைதான் அம்மா. ஏன்னா பொண்ணா பிறந்துட்டோம் ஐயோ வந்துட்டோம் யாரும் நல்லவனே கேட்டது வந்துருக்குமா? அதாவது மனவர்த்தோட குருகுல இருந்தா அப்படித்தான் முதல்ல கம்பெனி நீ அடங்குறியா? நடந்துருக்கு. அதானே ஏன்னா பொண்ணா பிறகு கொஞ்சம் பெரிய விஷயம். குடும்பத்துல எப்படிலாம் இருக்கிற கணவன் எப்படிலாம் பார்க்கணும் தெரியுமா? என்ன மாதிரி இருக்க முடியுமா? அதானம்மா நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சல் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பினுடைய அருமை அறிவில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், தந்தையினுடைய அருமை பண்பில் தெரியும், சகோதரர் அருமை தோல் வலிமையில் தெரியும், சகோதரிகளுடைய அருமை பாசத்தில் தெரியும். இவை அத்தனையும் மனைவி என்ற ஒரு பெண்ணில் தெரியும். அது எப்ப அவனுக்கு புரியும்னா மனைவி இறந்த பிறகு அது அவனுக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல கணவன் இறந்து 4 பிள்ளைகள் 2 பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி மனைவி இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை எப்போதும் வளர்த்துருவா மனைவியானவள். ஆனா மாறாக மனைவி இறந்து கணவன் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாயிருமா? ஒரு பெண்களும் எல்லாம் எல்லாரும் தியாகம் செய்துட்டு வராங்கனாக்கா காரணம் என்ன? கணவனே கண்கண்ட தெய்வமாகவும் கணவன் காட்டிய பாதையை தீர்த்த யாத்திரையாகும் கணவன் சொல்லக்கூடிய வாக்கிய காரணம் மன்றம் இருக்கிறதுனால இந்த தமிழ் மண்ணுக்கு இன்னும் பெருமை சேர்த்து பெண்ணின் மூலமா வந்து சொல்லுவாங்க. அதனால எங்க முன்னாடியாவது அவர் எப்ப வருவாருன்னு நான் வெளியே வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். சாமி வர சத்தம் கேட்குது. வந்தாம நீ பேச என்ன இது தேவா என்று குரலுத்தால் மறை குரல் சுவாமி என்று குரல் கொடுப்பார். ஆனால் இன்னும் குரல் கொடுக்கவில்லை. சரி என்ன செய்வது? அருகாமை மாதல் இருப்பனவா அவனை சந்திக்கலாம். அன்பி அன்பி என்ன கூப்பிட்டு குரலுக்கு குரல் கொடுக்க மாட்டாயா? அன்பி என்னடா இப்படி மௌன விரதமா? சாப்பிடலையா? என்னடா நாங்கெல்லாம் பேசக்கூடாது.
நீங்களா பேசக்கூடாது. நாங்கெல்லாம் உங்க கையில பேசக்கூடாது. ஏண்டா என்ன காரணம்? நாங்கெல்லாம் உங்க கையில பேசக்கூடாது. நீ என்ன பண்ணுவீங்க? பேசக்கூடாது பேசிட்டு இருக்கேடா. ஆமா வாயா. இல்லப்பா முதல்ல வாய். அந்தா அதுவேலா ஞான பண்டிதா சண்முகா குகா சரவணா. யாரா வண்ணா? சரவணா. சரவணா. அவனே இவனே தோலா துத்தியா கண்டாய் தமானியே. கண்டா கடம்பா கதிர்வலா என்று அழைத்தாய் என்னுடைய நாமதை மனமகிழ்ந்து வாயில வந்து அப்படியா? இப்பதான் வரீங்க. கந்தா கதிர்வேலா கண்டிப்பாலா அவ வருவா. கந்தா இருக்க விட கந்த தோட்டம் கந்தா இருக்க விட வள்ளுவ தோட்டம் கந்தா இருக்க விட கந்த தோட்டம் கந்தா இருக்க விட வள்ளுவ தோட்டம். டேய் பாமர மக்கள் அனைவருக்கும் காட்சி கொடுத்து விட்டு வருகின்றேன். பாமர மக்களுக்கு ஆமா காட்சி கொடுத்து விட்டு வருகின்றேன். இங்க இருந்தே காசு கொடுத்து ஆவாதா? எப்படி கிடையாது. பாமர மக்கள் என்னை வணங்கி உடனே என் அறுவடை வீடு சென்று என்னையும் வணங்குகிறார்கள். ஆகினால் நான் சென்று பாமர மக்களுடைய குறைகளை தீர்த்து வைத்து விட்டு வருகின்றேன். அப்படியா சுவாமி? 6 படை வீடு, அதுல ஒரு வீடு பழனி சொல்றாங்க. கார்த்திகை மாசம் பொண்ணு போச்சு, ஐயப்ப மாலை போட்டு சாமி பாக்குறாங்களோ இல்லையோ, கடைசியே 5 பைசா 10 பைசா வட்டிக்கு வாங்கிக்கிறாவது. அங்க போய் கடைசியில பழனி உன் சன்னிதானத்துக்கு வந்து வட்டிக்கு வாங்குற பணத்தை எல்லாம் அங்க போய் செலவு பண்ணிட்டு வியாசாரம் சொல்றேன். நாங்க நக்கீர் போட்டுக்கலாம். அண்ணா போன வருஷம் 4 கட்சி கொடுத்தோம் மாலை போடல நான் பாருங்க. நீ கச்சேரி பண்ணிட்டுக்கா? ஆமா கச்சேரி பண்ணி நைட்டு 11:30 மணிக்கு வா. இல்ல நாடகம் தானே பரவாயில்ல, பகல்ல கச்சேரி. பகல்ல கச்சேரி அப்ப இந்த சொல்லிட்டு போலாம். அதனால சொல்ற சாமி எவ்வளவு பாமர பகலா இருக்காங்க சாமி. 2 பொண்ணு தட்டு பொண்ணு என்ன 2 பொண்ணு தட்டு பொண்ணு தட்டு பொண்ணு 2 குண்டு 2 பொண்டாட்டிக்காரா அப்படியே பாடுவாங்களா? பாவலா தோடிக்கிட்டு கொண்டு பழம் நீ எப்பா ஞான பழம் நீ எப்பா பழம் ஞான பழம் நீ எப்பா பழம் பழம் அது சுத்த சப்பிகள். உன் பொண்டாட்டி அந்த பல்லாலே போதும் பணம் நான் வந்திருப்பதாக என் மனைவி தெய்வாலயத்தில் இருந்து இங்கதான் வம்பே இருக்குது. ஏண்டா ஐயோ உன் பொண்டாட்டி உன் மேல செம்ம கடுப்புல இருக்குது. ஏண்டா என்ன கோபம்? காலையில நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடுறேன். என்னடா முடிஞ்சு போச்சு கதை. என்ன காலையில வந்தியே மஞ்சாவூர்ல மத்தியா பட்டு போய் பக்கத்துல இல்ல அவங்க போய் பாய்ச்சி கோவம் வந்திருக்காங்க. மறையா இருந்தாலும் மனைவி என் மீது பாசத்தோடு இருக்கிறார். முனீஸ்வர கும்பாபிஷேகத்துக்கு அவங்க வீட்டுல கலசம் வச்சுக்கிறாங்க. ஆனா உட்காந்து பேட்டி ஒரு புள்ள விட்டு குடிச்சுக்கிட்டு போறியா? டேய் முதல்ல அறுத்தது கிடையாது. அப்படியா? ஆமா. அப்படியே கண்ணை மூடி குச்சி குடிக்கும். காலையில ஒரு புல்லு, சாயந்தரம் ஒரு 2 பீரு. அவர்தான் வாங்கி கொடுக்குற ஒரு ஐயா உங்க மனைவி இப்ப கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. என்ன கோபம்? ஐயோ கோபத்துல கோபமா இருக்கிறாங்க. ஏண்டா நீ வந்தா பேசக்கூடாது உத்தரவு. உத்தரவா? ஆமா. ஏன் எதற்காக என்ன கோபம் இருக்கு? ஆமா. சரி இருந்தாலும் நீ அறியாமல் இருக்க கூறிய சரி எடுத்து கூறி என்னிடத்தில் பேச வைக்கிறது உனக்கு அவதானே சாமி வந்துக்கிற. நான் கூட என்ன பதவி போயிருக்கேன்டா. அது ஒரு உச்சரிப்பா சொன்னாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். தூங்கி அம்மா நீ அயாது அம்மா நீ ஆயிட்டா. நான் எத்த வெளிப்பட்டா எத்த சொல்ல வேண்டும். என் குறை நான் எங்கடா போய் சொல்லுவேன்? நீ அழாது அம்மா நீ அழுதா எனக்கு முட்டி முட்டின்னு என்னது கண்ட தனியா ஊபி ஊபி திங்கள் ஒன்று நாளா அடுத்து பார்த்து 5 நாளா அடுத்து பார்த்து கொஞ்சம்
அன்பி ஏய ஒண்ணு பித்தளை 2 அலுமினியம் 3 இரும்பு 4 தகரம் 5 5 நாளா டேய் ஏண்டா வந்து எடுத்து போறாங்க கட்டிக்கிறேன் நான் டீ சாப்பிடுங்க. அப்ப டீ முடிக்கிறேன் ஆனா எனக்கு டீ கிடையாது, காஃபி. காஃபி நல்லா விரும்பி சாப்பிடு பூஸ்ட் போட்டா சொல்லிட்டா காஃபி எனக்கு பிடிக்காது, டீ தான். அப்படியே குடிச்சுக்கிறேன் வச்சிரு கீழே வச்சிரு பிடிக்காது நல்ல செக் மட்டும் தொடாத ஓ, நான் நல்ல ஜென்மம். அதை வயசு உள்ள கேட்கலாம் அதுதான் அது எடுக்கல. நல்ல ஜென்மம் தான் டீ பிடிக்காது நான் டீ குடிக்கிறேன். 5 நாளா அம்மாவுக்கு விட்டு எடுக்கிறதா ஜுரம் என்னுடைய மனைவி தெய்வாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்படி என்றால் வைத்தியரை சந்தித்து வைத்தியத்தில் மருத்துவ வருவதுதானே. ஆமா இல்ல கேட்கலாமா பாத்தியா வாதம் எடுத்து வைத்திருப்பார்கள். அப்படி என்றால் யோசனை சொல்ல வேண்டியதானே. எடுத்து கூறிவிட்டு வா. ஜோசியத்தை காமிச்சியா என்ன சொல்றேன் வாதத்தை காமிச்சியா ஜோசியத்தை போய் கேட்டதுக்கு அம்மாவுக்கு தோசை சொன்னா ஆமா தோசை எடுத்து ஆளுக்கு வச்சு சாப்பிடு. யார் தோசை தோசை பண்ணி கொடுத்தாரு. என்ன செய்ய வேண்டும்? புண்ணாக்கு செய்ய வேண்டும். இதெல்லாம் உன் மேல கோபத்துக்கு சாப்பிட்டு அப்படியா? சரி டேய் அவள் இடத்தில் பேச முடியுமா பேச முடியாதா? இப்போதே இருக்கின்றான் என்னே மனை வள்ளி வள்ளிடத்தில் சொல்கிறேன். சாமி உன் காதா சாமி நல்ல காதல். ஏண்டா இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது அந்த மரம்ல இந்த மரம் இந்த மரம்ல அந்த மரம் ஆனா போமா கூட்டு வச்ச புண்ணியவாணி ஏன் எதற்காக? 2 வண்டி ஒரே டிரைவர் ஓட்டிங்க டேய் யார் பாவா? சொந்த ஊர்ல பார்த்தா சென்று வா. பார்த்தா கூட பொம்பளை பொறுமை அப்படிதான் இருக்கணும். துள்ள முறுக்குன்னு வைங்க பட்டு நாத்துக்கும். ஆமா இப்படி சாமி கையில பேசணும்னு வைய சாமி சக்காலத்தை விட்டு போடுவோம். அங்க போக கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அந்த காந்தகம் இந்த இரும்பு துண்டு இருக்கணும். அப்படியா பிஸ் பிஸ் நான் பேசுறேன் சுவாமி. ஆனா நல்லா செய்யுங்க. ஏன் அந்த காமாரியே பூமட்டிய சொல்றேன் நல்லா கூட்டி வைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லல. கூட்டி கொடுப்பது குரு கடாட்சம். நீ எல்லாம் தானே செய்யற குடும்பத்துல சண்டை வரக்கூடாதுன்னு. ஆமா அம்மா சண்டையே வரக்கூடாது. இப்ப சாமி மடக்கு போ 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 ஆகட்டும். பொறுமையா போ. பொறுமையா தான் போறேன். எனக்கு போக விட்டா தானடா. என்ன பெண்ணானவ அதுல நடக்க கூடாது. பல்லு கேட்காம சிரிக்க கூடாது. உண்மைதாமா சரி ஒரு பெண்களுக்கும் உடம்பு அலங்கரிக்கிறதுக்கு பொன்னகை தேவையில்லை. முகம் நிறைய இருக்கிற புன்னகை தான் ஒரு பெண்ணுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதனால போ போ எங்க பொண்ணையா பெண்ணை பத்தி பேசுறாது. நான் அது சொல்லேம்மா உங்களுக்குன்னா சேர்த்து சொல்றேன். பள்ளி சொல்லுங்க. பொம்பளைங்களா பிறந்துட்டா பள்ளி தெரியாம சிரிக்கூடாதுன்னு தான் சொல்லுங்க. அதுக்கு சாய முடிஞ்ச சிரிக்கிறேன். நீ தான் தெரிய வருவாங்க. நீ பச்சார் மாடா சாப்பிட்டா இருக்கு. நீ தான் தெரிய வருவாங்க.
இருந்தே பக்கத்தில் நீ கண் மறைத்தாய் மனம் படைத்தேன் என்ன செய்யுது அம்மா, திருஷ்டி தானே இருக்கு உண்மையிலே சொல்றேன். 2 பேரும் நிக்கத்தை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு பராராரங்கன்னு ஒண்ணுமா பொருத்தம்னா பொருத்தம் அவ்வளவு பொருத்தமா இருக்கு. கல்லடி பட்டாலும் பண்ணலாம், மற்ற கண்ணடி படக்கூடாதுன்னு ஊர்ல ஒரு சில கண் நல்லா இருக்கும், ஒரு சில கண் அப்படி இப்படி இருக்கும். வராம போச்சு இருக்குல்லப்பா அப்படின்னு நிறைய போச்சு. ஒரு சொல் கொல்ல ஒரு சொல் என்ன தெரியும் சொல்லுவாங்க. அதான் டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்தீங்கன்னா பாதிக்கு தான் போட்டு போவாங்களா அந்த பழம் எங்காச்சு உடைக்கணும் தானே என்ன செய்தாய்? காலையில் ஜூஸ் போடலான்னு எடுத்து வச்சுக்கணும். என்ன இல்லை அதெல்லாம் பார்த்துட்டியா என்ன அதுனா கோத்திரத்தான் சொல்லுங்க. அதையும் அமைச்சு வச்சுக்க அது உதவாது. நாளைக்கு ஏற்கனவே தீபத்தை அழிக்கிறீங்க அதுதான் பார்க்குறேன். சரி ஐயோ இந்த தீபம் எரியுதுன்னு தொட்டு தொட்டு கும்பிடுறீங்க. கூரை ஓடி தொட்டு தொட்டு கும்பிடு. ஏண்டா இது கற்பூரம் தானே எல்லாம் ஒண்ணுதான் விடு. இதை வார்த்தாயா? நீங்க எல்லாம் பெரியவங்க ஐயா. ஆமா, உங்களை பார்த்துதான் இந்த மாநில மக்களே இருக்கிறாங்க. உங்க குடும்பத்திலே சண்டை வரலாமா? சண்டை என்பது இனிமேல் வரவே கூடாது. கணவன் மனைவி சண்டை